முறையிலே நடைபெற்று மண்டலாபிஷேகம் நடைபெற்று இன்றைய தினம் நிறைவு நாள். நாங்களும் எங்களுடைய சர்வீஸில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த லைனில் இருக்கோம். நாங்கள் நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கிறோம். வெளிநாடுக்கு தான் போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல பண்ணுறது எனக்கு 100க்கு 200% ஆத்மார்த்தமாக இருக்குது. எனக்கு என்ன காரணம் தெரியல. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்ம கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் கூட சகோதரிகள் எல்லாமே அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்வானது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கணும், உங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் வரக்கூடாது, ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது, அந்த ஈகோ கண்டிப்பாக அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இங்கே நான் வந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து உங்களுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒற்றுமை. ஒருத்தர் ஒன்று சொல்லியாச்சுன்னா மறு வார்த்தை கிடையாதுங்க. ஒரு மறுத்து பேசுறது, ஆமோதித்து பேசுறது அது எதுவும் கிடையாது. எல்லாம் உண்மையிலே இன்னொன்று பார்த்தா பூம்படைக்கால ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு. நான் சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எந்த இடங்களையும் பார்த்ததில்லை. ஒருத்தர் முடிவு எடுப்பார், ஆப்போசிட் பேசுவார், வேண்டாம் பாரு, அப்படியே தான் அந்த நிகழ்ச்சி நின்று போகணும் நிறையா இருக்குது. அதெல்லாம் எனக்கு உங்களையில பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் அதை மறக்க முடியாத ஒரு கும்பாபிஷேகம் இது. எல்லாரும் ரொம்ப நன்றிங்க. நமது சென்னியப்பா நகர் செல்வ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்று, இந்த விழாவிலே முதல் நாளிலிருந்து இந்த மண்டல பூஜை நிறைவு வரை நமது சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருந்து மிக சிறப்பாக செய்து கொடுத்து, இந்த ஒற்றுமையாக மிக சிறப்பாக நடந்த விசேஷம் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நாம் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சால்வையை நமது தலைவர் அவர்கள் அன்புடன் சிவாச்சாரியார் அவர்களுக்கு வழங்குமாறு போத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது அதை அங்கீகரித்து அப்ரிஷியேட் செய்து இது மிக நன்றாக நேர்த்தியாக நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சி அளவற்றது. ஆகவே இன்று அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு நல்ல முறையில் இந்த விசேஷத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிக நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி அளிக்கிறது.